தெரிவிச்சுக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு அவர்களே, மரியாதைக்கும் அளப்பரிய பாசத்திற்கும் உரிய பயிர் மேலாண்மை இயக்குனர் அவர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் வேளாண்மை அவர்களே, மரியாதைக்குரிய எங்கள் முன்னாள் பேராசிரியர் மற்றும் தலைவர் கிருஷ்ணன் சார் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் முரளி அர்த்தனாரி அவர்களே, இம்மையத்தின் உயிராகவும் முகமாகவும் இருக்கின்ற பேராசிரியர்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவினை அர்த்தப்படுத்துவதற்காக இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களே, உங்களை அகமகிழ்ந்து சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கையாகவே இருக்கும் வாழ்க்கை, இயற்கையையே இறையாய் போற்றும் வாழ்க்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பூமி ஒன்றுதான், சூரியன் ஒன்றுதான், இயற்கையில் பேதம் இல்லை. அதன் ஒரு சிறு கன்னியாக மனிதருக்குள்ளும் பேதமில்லை என்று உணர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. இப்படி வாழப்பட்ட வாழ்க்கையின் நீட்சியும் சாட்சியும் தான் மகத்துவமாய் நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல். 2 காரணங்களுக்காக இந்த அற்புதமான நிகழ்வு கவனம் பெறுகிறது. ஒன்று, விவசாயிகளின் நலனுக்காக ஆய்வுகளை மேற்கொள்ளும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயிகள் இல்லாமல் பொங்கல் விழாவா என்ற வினாவிற்கு விடையிறுக்கும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்து இந்த சமத்துவ பொங்கலிலே சிறப்பாக கலந்து கொண்டுள்ள விவசாயிகள். இரண்டாவதாக, தமிழர் திருநாளா பொங்கலிலே தமிழ் கடவுளை நினைக்காமல் இருக்க முடியுமா? தமிழ் கடவுள் யார்? சுப்பிரமணியர். அதனால அவர் பெயரை தன்னகத்தே கொண்டுள்ள நம் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பான பங்கேற்பு இந்த விழாவிற்கு கூடுதல் அழகு சேர்க்கிறது. பெயர் மட்டும் தானா? மனிதன் என்பவன் யார்? உயிரா, உடலா, பெயரா? மூன்றும் இல்லை. மனிதன் என்பவன் மனதின் சதை. மனம் வெறும் கோப்பை, லட்சியமே பானம் என்பார்கள். எங்கள் துணைவேந்தர் பொறுப்பவர்கள் தீர்க்கமான லட்சியத்துடன் அதை செயல்படுத்த தீரமான செயல்பாடுடன் பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தயவுசெய்து முகஸ்துதி இல்லை, அகத்தின் அடுக்குகளிலே உள்ள எண்ணம். அன்பானவர்களே, விழா இனிதே துவங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்காக உங்கள் அனைவரையும் எழுந்திருக்க அழைக்கிறேன். முனைவர் பா. முரளி அர்த்தனாரி அவர்களை வரவேற்புரை நல்க அழைக்கிறேன். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு ஐயா அவர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய இயக்குனர் மேடம் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் வேளாண் புல முதல்வர் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர், சுற்றுச்சூழல் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களே, மற்றும் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு திரளாக வந்திருக்கும் உழவர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, மற்றும் பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களே, மற்றும் ஏனைய துறை சார்ந்த பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தமிழர் திருநாள் வெகு சிறப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருப்போம். இந்த பாரம்பரியமான பல்கலைக்கழகத்தில் இந்த பொங்கல் விழாவானது ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக மாணவர்கள், பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அவர்களோடு சேர்ந்து நம்ம உழவர் பெருமக்களையும் சேர்த்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் எங்களுடைய துணைவேந்தர் பொறுப்பவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் இந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடணும் முடிவு செய்து உழவர் பெருமக்களாகிய உங்களுக்கெல்லாம் அழைப்புதல் வழங்கினோம். ஸோ எங்கள் அழைப்புதலை ஏற்று திருவாரூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கின்ற இயற்கை விவசாயிகள் வந்திருக்கிறீர்கள். உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு சிறப்புமான விழாவில் எங்களுடைய வழிகாட்டி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு ஐயா அவர்கள், அவர் பல அசைன்மெண்ட் இருந்தாலும்
எங்களுடைய அழைப்பதில் ஏற்று நாங்கள் 10:30 மணிக்கு சொல்லியிருந்தோம். அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி 11:30க்கு மாற்றினோம். இந்த விழாவிற்கு எங்களை வந்து சீரும் சிறப்பும் செய்ததற்கு எங்கள் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணதிலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய பயிர் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு ரொம்ப எங்களை ஆர்வமோட கேட்டு எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த ஒரு விழாவை இவ்வளோ ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது முதற் காரணம் எங்கள் இயக்குனர் மேடம் அவங்க தான். மேலும் இந்த ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் வந்து எங்கள் மாணவர்கள்லாம் மிகச் சிறப்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடினாங்க. அதை தலைமையேற்று நடத்தினவர் எங்கள் வேளாண் புல முதல்வர். அதுவாக நன்றியை தெரிவித்து அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் நம்ம சுற்றுச்சூழல் அறிவியல் துறையோட பேராசிரியர் மற்றும் தலைவர் பரணி மேடம் அவர்களையும் வருக வருக என வணங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் வானிலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் வினையியல் துறை தலைவர், மக்கள் தொடர்பு அலுவலர், தொழில்நுட்ப ஆஃபீஸர், வைஸ் சான்சலர் எல்லாரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் மேலே எங்களுடைய அழைப்புதலை ஏற்று விவசாயிகள் நீங்கள் பெரும் திருவாரூர்லேருந்து ரொம்ப சிரத்தை எடுத்து நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தை இந்த விவசாயிகளும் ஒவ்வொரு பேரும் அவர் பின்னாடி ராமசுப்ரமணியன் சொல்வார். உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் பயிர் மேலாண்மை இயக்ககம் சார்பாகவும் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இயக்குனர் கலாராணி அம்மையார் அவர்கள்தான் இந்த விழா நடத்த வேண்டும் எங்களை பணித்தார்கள். அணியாய் வந்திருந்து சிறப்பித்தும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் முன் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். மேலாண்மை இயக்குனராக வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பணிபுரிந்து வரேங்க. இப்போ இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்துள்ள நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் அவர்களை இந்த விழாவிற்கு வந்து வருக வருக என வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அவர் வந்து ஒரு தனித்துவமானவர். ஏன்னா வந்து ரொம்ப அழகாக சொன்னார் ராமசுப்ரமணி. ஏன்னா அவர் எக்ஸ்டென்ஷன் படிச்சிருக்கிறாரு, அதனால வந்து அவர் நிறைய சொல்லுவார். ஆனால் வந்து அவர் சொன்னது அத்தனையுமே உண்மை. அதனால தான் அந்த ஒரு வார்த்தையில் வந்து அவர் வந்து தனித்துவமானவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம், முக்கியமாக விவசாயிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனது நண்பர் டி நகரி இருக்கிறாரு, அவர் வெங்கடேச பழனிசாமி சார். அவர் வந்து எங்களோட டைரக்டரேட்டுக்கு நிறைய நிதி உதவி கொடுத்துருக்குறாருங்க. அது மூலமாக தான் ஒரு நல்ல நாங்கள் நிறைய ஏற்பாடுகள் வந்து எங்கள் டைரக்டரேட்டில் வந்து அவர் மூலமாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார், இது மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அப்புறம் என்னோட டைரக்டரேட்டில் இருக்கிற எங்களோட ஹெட்டு எல்லாருமே ரொம்ப இனிமையானவர்கள். உளவியல் துறை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணன், அப்புறம் ஏசிஆர்சியில் வந்து சத்யமூர்த்தி, நம்ம என்ஓஎஃப்ஆர்சியில் முரளி அத்தனாரி, மேலும் ஃபிசியாலஜியில் செந்தில், மேலும் எங்களோட டிசிஎம்லேருந்து வந்திருக்கிற அனைத்து சயின்டிஸ்ட்டு, எங்கள் பிஆர்ஓ அவருமே டிசிஎம் சயின்டிஸ்ட் தான், டாக்டர் ராஜவேல், அப்புறம் டிபிஓ சுரேஷ். இது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழல் துறையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஹெட்டு மேடம் பரணி. அவங்களும் வந்து எனது தோழி தான். அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அனைத்து விஞ்ஞானிகள் மற்றும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த என்ஓஎஃப்ஆர்சி ஹெட் முரளி அத்தனாரியும், மேலும் இந்த என்ஓஎஃப்ஆர்சியில் பணிபுரிகின்ற அனைத்து விஞ்ஞானிகள், நம்ம தொழிலாளர்கள், டிரைவரு, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ இந்த கேமராமேன், நம்ம பிஆர்ஓ ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கிற பிரகாஷ், அனைவருக்குமே வந்து நம்ம காலை வணக்கம். மேலும் வந்து இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நடத்த சொல்லி ஒரு ஆர்டருமே இருந்ததுங்க. அதுக்கு முன்னாலேயுமே நம்ம நிறைய பொங்கல் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் நடத்திட்டுருக்கோம். சார் தான் வந்து அந்த லெட்டரை எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு நான் முரளியோட பேசிட்டு, முரளியும் ராமசுப்ரமணியம் தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கானிக்கில் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால் ஆர்கானிக் பொங்கலாக நம்ம வந்து சமத்துவ பொங்கல் பண்ணலாம், நம்மளோட விவசாயிகளை கூப்பிட்டு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு இல்லை, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் அவ்வளோ
இவ்வளோ ஒற்றுமை இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்கள வச்சு ஒரு பொங்கல் பண்ணலாம். ஏன்னா நம்ம துணைவேந்தரும் வந்த உடனே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அதற்கான ஏற்பாடை பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னால் நான் வந்து பர்மிஷன் வாங்கினோம். சார்கிட்ட வந்து ஃபோனில் தான் நான் கேட்டேன், நேராக கூட கேட்கல. ஃபோனில் கேட்டோடனே இம்மீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ணார். ஏன்னா விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ன உடனே வந்து அவர் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காமல் இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது சமத்துவ பொங்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ பண்டிகைகள் பார்க்கலாங்க. நம்ம தீபாவளி பார்க்கலாம், இல்லை சிவன் ராத்திரி பார்க்கலாம், இல்லை வந்து நம்ம கிறிஸ்மஸ்ஸு, அதே போல் ரம்ஜான், இது எல்லாமே ஏதாவது ஒரு கடவுளை நோக்கி இருக்கிற பண்டிகை. ஆனால் இந்த தை திருநாள் இது மட்டும்தான் வந்து இந்த பொங்கல் விழா மட்டும்தான் நம்ம இயற்கைக்கும் நம்ம கால்நடைகளுக்கும் நமக்காக உழைத்த விவசாயிகளுக்கும் அந்த விவசாய தொழிலாளர்களுக்கும் வந்து நம்ம நன்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்குது. அதாவது பண்பாட்டிற்காக கொண்டாடப்படும் பண்டிகை வந்து இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஜாதி, மதம், நம்மளோட மொழி, இனம் எல்லாத்தையுமே கடந்து நிற்கிற ஒரு முக்கியமான பண்டிகை தான் வந்து இந்த தை பொங்கல். அதனால தான் இது வந்து நம்ம சமத்துவ பொங்கலாக இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விவசாயிகளை வந்து சொன்ன உடனே வந்து இம்மீடியட்டாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து அவங்க சுகந்தி அவங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க, ஜானகி அவங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ண உடனே நம்ம வந்து விஜயன் அவர்லாம் இஸ்ரோலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார். எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. இஸ்ரோவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல் தான் சம்பத்து, இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல் திருவாரூரில் வந்து நிறைய விவசாயிகள் வந்திருக்கிறீங்க. இந்த NOFRCயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமத்துவ பொங்கல் விழா மூலமாக இந்த விவசாயிகளுக்கு நமக்கு வந்து ஒரு மாடல் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா நம்ம நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்றது இருக்குங்க. அதில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம இயற்கை வேளாண்மைக்கு ஒரு மாடல் ஃபார்ம் வைக்கணும்னு ஒரு விவசாயிக்கும் 25,000 கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் அதில் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ஹெக்டர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம மீத்தேன் எமிஷனை எப்படி குறைக்கலாம், அது குறைக்கிறதுக்கான என்ன டெக்னாலஜி வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உங்களை எல்லாரும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா தவமணி இதை வந்து முன்னாலே சொல்லியிருக்கா அப்படி. ஏன்னா வந்து அவங்க எல்லாரும் மீத்தேன் எடுக்கிறாங்க, ஏதோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் எங்களையும் வந்து அந்த டீமில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில் நான் அவங்கக்கிட்டலாம் பேசினேன். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஸ்க்காக அவங்களோட ஒரு ஹெக்டர் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு 30,000, அப்புறம் வந்து 35,000 கல்டிவேஷன் எக்ஸ்பென்சஸும், அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து அந்த லீஸுக்கான ஒரு 30,000 காசோலையை வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் இந்த சமத்துவ விழாவில் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். வருகிறேன். இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் கூற நம்மளுடைய வேளாண் புலத்தினுடைய டீன் அவர்களை அழைக்கிறேன். தலைமையேற்று எனக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்களது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு பதிவாளர் மற்றும் பொறுப்பு துணைவேந்தர் அவர்களே, அறுவடை திருவிழா மிகவும் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான நாள். அதாவது வந்து மனித சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் நாம் அனைத்து இயற்கை ரிசோர்ஸஸ் 5 வகை இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் என்று கூறக்கூடிய நிலம், ஆகாயம், நீர், காற்று, தீ அனைத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் அறுவடை திருநாள். அந்த வகையில் இன்னைக்கு வந்து சமத்துவ பொங்கல் என்பது அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமியில் படைக்கப்பட்டவர்களுக்கும் நன்றி செலுத்துறது தான் இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய படைப்பு போட்டு பூமிக்கு கொடுப்போம், ஆகாயத்துக்கு, நீருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம படையை போடுவோம். அந்த வகையில் இது ஒரு சிறந்த ஒரு நம்மளே ஒரு வணங்கி நம்மளே திருப்திப்படுத்தி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இதில் நம்மளைவே அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மென்டார்ஸ், அதை யார் இயற்கை வழிகாட்டிகள், நம்மாழ்வார், அப்புறம் வந்து வாழ்க வளமுடன், அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனில் நம்மளைவே நம்ம வந்து பாராட்டிக்கிட்டா தான் அது ஒரு சுய பரிசோதனை, அது பாராட்டு. அது மாதிரி எல்லாத்தையுமே பாராட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தமிழர்களின்
முன் பண்டைய காலத்திலிருந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கிற திருவிழா. அந்த வகையில் விவசாயிகள் இல்லாமல் இந்த திருவிழா கிடையாது. அது கிராமப்புற விழான்னே சொல்லலாம். கிராமம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ணி தூசி தட்டி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பயன்படுத்தாத பொருட்கள், அப்புறம் வீடு மனை அனைத்துகளையும் சுத்தம் பண்ணி தோட்டத்தில் இருக்கிற கிணறு பாம்பேரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற வருஷம் நம்ம எந்த ஒரு பொருளையும் பார்க்காத பயிரும் கெடும், பார்க்காத பொருளும் கெடுங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொங்கல் விழாங்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. அது ஆரம்பத்தில் ஒரு எல்லாத்தையுமே ஒரு அதாவது 2 பருவங்கள் பயிர் செய்யப்பட்டு அறுவடை தருணத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அறுவடை திருவிழா. அதுபோக அடுத்த ஆண்டுக்கு பயிர் ஆண்டுக்காக எடுத்து செல்லக்கூடிய வளங்களை நல்வழியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பராமரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இந்த அதாவது 21ஆம் நூற்றாண்டு அதாவது கம்ப்யூட்டர் யுகத்திலும் இதை செம்மையாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவூட்டுதலின்படி நாம் இன்று அதை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நாம் சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியும், தெரியாத கருத்துக்கள் பல ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு விழாக்களிலோ ஒவ்வொரு கூட்டங்களையோ இல்லை ஒருத்தர் பார்க்கும்போது நம்மக்கிட்ட தெரிஞ்ச கருத்துக்கள், தெரியாத கருத்துக்களை அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வகையில் உண்மையாகவே இந்த தைப்பொங்கல் அதாவது சமத்துவ பொங்கலானது மிக முக்கியமானது என்பதை வழிமொழிந்து இந்த வாய்ப்புக்கு இந்த நம்மாழ்வார் இயற்கை வள துறையில் எனக்கு அழைப்பு கொடுத்து நான் வந்திருந்துக்கு எனக்கு நன்றி இந்த துறைக்கு செலுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சமத்துவம் என்பது சில கருத்துக்களை நம்ம இயற்கை வழி விவசாயிகள் எடுத்து சென்று அதை இயற்கை வழியில் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மற்றவர்களுக்கும் பரவலாக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கொஞ்சம் லைட்டாக திரும்ப மேடம் கொஞ்சம் சைடு சொல்ல ரெடி சார் ரெடி ஓகே சார் ரெடி சார் ஓகே ஓகே சார் ரெடி ஓகே சார் ரெடி பண்ணி ஓகே ரெடி சார் ரெடிங்க ராஜன் சார் ரெடிங்க ஓகே ராஜன் உங்ககிட்ட சார் ரெடிங்க ஓகே சார் ரெடிங்க ஆரம்பத்தில் எங்களை எல்லாம் அழைத்து இந்த சிறப்பு செய்ததற்கு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கும் நம்மாழ்வார் ஆர்கானிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கும் மனமார்ந்த நன்றியை விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களது கிராமத்தில் எங்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் டிஎல்எல் அமைப்பிற்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாங்கள் இந்த மீத்தேன் எமிஷன் தொடர்பான ஆராய்ச்சி திட்டத்தில் பங்கெடுப்பதில் மிக மிக சந்தோஷப்படுகிறோம். சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படுத்தப்படும் அந்த திட்டத்தில் அந்த அரிய கண்டுபிடிப்பை சமூகத்திற்கு வழங்குவதற்காக வேளாண்மை பல்கலைக்கழகமும் டிஎல்எல் அமைப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் விவசாய ஆகிய நாங்கள் பங்கெடுத்து சமூக பணியில் எங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வாய்ப்பு கொடுத்த இந்த பல்கலைக்கழகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்கள் வாழ்நாளில் இது ஒரு அரிய நிகழ்வாக, ஒரு மைல்கல்லாக நாங்கள் கருதுகிறோம். மேலும் நமது பல்கலைக்கழகத்திற்கு இது போன்ற ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நாங்கள் மிகவும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.
வேளாண் பல்கலைக்கழகத்துக்கும் நம்மாழ்வார் இயற்கை விவசாய துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் வரோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தயக்கத்தோட யாரை போய் பார்க்குறது, எங்கே பார்க்குறது, விவசாயிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட்டு எவ்ரிடே காலையில் சாயந்தரம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பல்கலைக்கழகத்தோட நம்மள இயற்கை விவசாய அமைப்பு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து ரெகுலராக கான்டாக்டில் இருக்கோம். நிறைய வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்த நிறைய வந்து எனி டைம் கேட்டு சப்போர்ட் வாங்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தொடர்பாக உருவாக்கி இருக்கிறதுக்கு ஒரு மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு. ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி ஒரு 2 முக்கியமான திட்டங்கள் இந்த மையத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற ஒரு தருணமாக முதலாவதாக இப்போ இங்கே நேச்சுரல் ஃபார்மிங் பொறுத்தளவில் நம்ம சென்டர் வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். நம்ம சென்டர் வந்து நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் சென்டர் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மத்திய அரசினுடைய வேளாண்மை அமைச்சகம் நம்மளுடைய சென்டரை வந்து சென்டர் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் மேடம் சொன்ன நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அந்த இயக்கத்தின் கீழ் ஒரு 17 சென்டர் தான் இந்தியாவில் அதை வந்து தெரிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம சென்டர் வந்து ஒரு முக்கியமான சென்டர். நிறைய இப்போ ஒரு வருட காலமாகவே அதில் நிறைய நாங்கள் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். மேபி விஜயன் ஃபீல்டுக்கு நிறைய பேரை கூட்டு போயிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக ஒரு மாடல் ஃபார்ம், ஒரு மாதிரி பண்ணை, விவசாயிகள் வந்து ஒரு 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 தொழில்நுட்பத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதை பார்த்தால் செய்வார்கள். அதுக்காக வேண்டிய ஒரு மாடல் ஃபார்ம் வந்து அதுக்காக வேண்டி ஒரு நிதியுதவி வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த நிதியுதவி கொடுக்கப்படுகிறது. 50,000 கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு 25,000 வந்து ஒரு முதல் தவணையாக நாங்கள் கொடுக்கின்றோம். ஏற்கனவே அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த ஃபார்முக்கு போனாச்சுன்னா விவசாயிகள் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாடல் ஃபார்ம் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து அதற்காக ஒரு நிதி அளிக்கப்படுகிறது. ஒரு 3 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். ஒருவராக அழைக்கிறேன். என்னுடைய நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை கொடுத்திருக்கிறார். மிக்க நன்றி. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அண்மையில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்தப்ப நேச்சுரல் ஃபார்மிங்க்கு நம்ம ஸ்டால் வந்து விரிவாக பேசப்பட்டது, நேஷனல் மீடியாவில் அட்டென்ஷன் பண்ணப்பட்டது. அவர் வந்து பிரதமர் கூட ரொம்ப பேசியிருக்கிறாரு, ராசிட்டு இருக்காரு, மெக்கனைஸ் பண்ணி அந்த ஜீவாமிர்தங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். அடுத்து அவங்க இந்த இம்ப்ளிமெண்டர்ஸ் ரொம்ப முக்கியமா ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே. மிஸ்டர் கே சிவகுமார். ஓகே. இதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு இது, எப்படா ஒரு நல்ல நிகழ்வு கிடைக்கும், எங்களுடைய துணைவேந்தர் எல்லாரும் இருப்பாங்க மேடையில். ஒரே ஒன்று இருக்குங்க. கடைசியாக எங்களுடைய நிலையத்தைச் சேர்ந்தவர்களை சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு 5 பேர் தான், கோவப்பட வேண்டாம். வாங்க. இப்ப நீங்க பாக்குற பொங்கல் விழா அவங்களால. எல்லோருக்கும் நன்றி. நீங்க தான் சார். முதற்கண்ணின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இன்று நடைபெறும் சமத்துவ பொங்கலுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, குறுகிய காலத்தில் இப்படி ஒரு விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் பயிர் மேலாண்மை இயக்குனர் அவர்களிடம் ஆலோசித்த போது உடனடியாக அதை ஒப்புக்கொண்டு இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இயக்குனர் அவர்களுக்கும், நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் மற்றும் விஞ்ஞானிகள், அவர்களுடைய அலுவலர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் முதன்மையர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர் அவர்களே, பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவியல் துறை அவர்களே, சுற்றுச்சூழல் துறை அவர்களே, தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்கடலில் முத்து அமிழ்ந்து கிடந்தாலும் கடலுக்கு தலைமை தாங்குவது நுரைதான். நுரைகள் நாங்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றோம். ஆழ்கடல் முத்துக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அதனால்தான் முதல்ல எல்லாரையும் வரவேற்று கடைசி அவங்களை வரவேற்பு. முத்துக்களுக்கு வரவேற்பு தேவையே இல்லை. இது நம்மளுடைய நிகழ்ச்சி. இந்த சமத்துவ பொங்கல் என்பது முழுமையான சமத்துவ பொங்கலாக நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் சமத்துவம் என்பதை பற்றி பேரறிஞர் அண்ணா சொல்லும் பொழுது கூறுவார், சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவதல்ல, சம வாய்ப்புகளை கொடுப்பது என்பது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான சம வாய்ப்புகளை கொடுத்ததால் இது முழுமையான சமத்துவ பொங்கலாக நான் உணர்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக திருவாரூரிலிருந்து பயணித்து வந்திருக்கும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பொங்கல் விழா என்பது புதுமையானது அல்ல. நம்ம விண்ணுக்கும் மண்ணுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் தான். முதன்மையர் அவர்கள் அதுதான் பஞ்சபூதம் என்றார். ஆடி மாதத்தை தேடி விதைத்ததோடு நமது பணி முடிந்து விடவில்லை. அறுவடை வரை காத்திருக்க வேண்டும். அறுவடை சிறப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த அறுவடை திருநாள் விழாவில் உணவு உற்பத்திக்காக நமக்கு பங்களித்த இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகத்தான் இதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இயற்கை வளங்கள் மட்டும் அல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்கின்ற பொழுது விண்ணிலிருந்து மழையும் சூரிய ஒளியும், மண்ணிலிருந்து சத்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இயற்கை வளங்களோடு மட்டுமல்லாமல் நீர் மற்றும் மண்ணின் வளம், இவைகளோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வயல்களிலோ வரப்புகளிலோ உங்கள் வீட்டிலோ உங்களோடு சேர்ந்து பயணித்து சேர்ந்து உழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் முக்கியமான ஒரு பொங்கல் விழாவு தான் இதில் ஒரு சிறப்பான அம்சமாகும். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு செய்திகளை மற்றும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஏனென்றால் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுவதால் இது முக்கியமான இது. தமிழ்நாடு அரசு கூட சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் புதியதாக ஒரு திட்டம், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்று. ஒரு சுழி தான் வித்தியாசம், ரெண்டுமே தேவை. இரண்டுமே இரண்டுக்கொன்று தொடர்புடையது. அந்த மண் இருந்தால் தான் இந்த மானுடம் வாழ முடியும் என்பதற்காக ஒரு சிறப்பு திட்டம். என்னவென்றால் பசுந்தாள் பயிர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. இப்பொழுது நம்ம இயற்கையை சார்ந்து விவசாயம் செய்ய வேண்டும், முழுமையாக மாற வேண்டும் என்பதை விட இயற்கையோடும் நாம் விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு விவசாயிகள் மாற வேண்டும், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் 2 காரணம். நீங்கள் அளிக்கக்கூடிய எத்தனை வகையான ரசாயன உரங்களாக இருந்தாலும் அது மகசூலை பெருக்குவதற்காக மட்டுமே ஒழிய மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு எந்த வகையிலும் உங்களுக்கு பயன்படாது. மண்ணின் வளத்தை பெருக்காமல் நீண்ட காலத்துக்கு நீங்கள் மகசூலையும் பெருக்க இயலாது என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசாயன உரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் விவசாயிகளுக்கும் அந்த இடர்பாடுகள் தெரியும். ஏற்கனவே ஒரு யூரியா 25 கிலோ போட்டால் அந்த மகசூலை எடுத்துக்கொண்டிருந்த விவசாயி இன்று 150 கிலோ போட்டால் தான் அந்த மகசூலை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார். அது வரும் காலங்களில் 250 கிலோ போட்டாலும் அந்த மகசூல் எடுக்க முடியாது. அதற்கு முக்கிய காரணம் மண்ணினுடைய பலத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சியும் நாம் எடுக்காததுதான். ஆகையால் நாம் அதை நோக்கி செல்ல வேண்டிய கால கட்டாயம் இருக்கின்றது. முக்கியமாக ரசாயன உரங்களிலும் இடப்படுவதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால் சமச்சீராக அனைத்து உரங்களையும் நாம் இடுவதே இல்லை. நமக்கு விலை மலிவாக கிடைப்பது ஒன்று தான் யூரியா. 300 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம போய் எடுத்துட்டு பயிர் கொஞ்சம் வளர்ச்சி கொண்டு இருந்தாலும் அதற்கு என்ன ஊட்டச்சத்து தேவை என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நம்ம உடனே போய் ஒரு மூட்டை யூரியா வாங்கிட்டு தெளிச்சிடணும். இன்னொரு விஷயம் அதில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுதெல்லாம் இந்த யூரியா மூட்டையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனுடைய விலை எவ்வளவு, அரசாங்கம் அதற்கான மானியம் எவ்வளவு கொடுக்குது அப்படிங்கிறது. ஒவ்வொரு மூட்டைக்கும் 2700 ரூபாய் அரசு மானியமாக வழங்குகின்றது.
இது காலப்போக்கில், அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் தொடர்ந்து இது போன்ற மானியங்களை அரசு வழங்குமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மூட்டை 3000 ரூபாய் கொடுத்து நம்ம விவசாயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். அதற்கான மாற்று வழிகளை நம்ம இன்றிலிருந்தே சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் திடீர்னு 3000 ரூபாய் மூட்டை அப்படிங்கும்போது நம்ம பதட்டப்படக்கூடாது. 3000 ரூபாய் வந்தாலும் நாங்கள் விவசாயத்தை மாற்றி அமைத்து விட்டோம், அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அப்படின்றது. ஏனென்று உணவு உற்பத்தியை மட்டுமல்லாமல் அனைத்து வகையிலும் தேச நலனுக்காக பங்களிப்பது விவசாயிகள் மட்டும்தான். இந்த பங்களிப்பும் உங்களிடம் இருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய ரசாயன உரங்கள் பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அது அந்நிய செலவாணியாக நம்ம நாட்டிற்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுத்துகின்றோம் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். மண்ணின் வளத்தை மட்டும் நாம் பெருக்கவில்லை, நாம் தேச நலனுக்கும் பங்களிப்பு செய்கின்றோம். அந்த வகையிலும் நம்ம யோசித்து மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் இருக்கின்றது என்பதெல்லாம் விரிவாக இந்த மையத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மையத்தை தொடர்பு கொண்டு செய்யலாம். இப்போது விவசாயம் இயற்கை சார்ந்ததாக முழுமையாக வருவதற்கு இன்றைய அடித்தளம் அமைத்தால் மட்டுமே நம் எதிர்காலத்தில் அந்த இலக்கை அடைய முடியும். நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்மிடையே என்னன்னா, நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. இந்த மாதிரி இயற்கை சார்ந்தோ அல்லது அங்கக சாகுபடி மூலம் செய்கின்ற உணவுப் பொருட்களில் நஞ்சு தன்மை இல்லை, இது எல்லாம் தெரியும், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது எல்லாமே தெரியும். அதற்கான முயற்சிகளை 10 வருடத்திற்கு முன்பே எடுத்திருந்தால் இன்று நம்ம எளிதாக அந்த இலக்கை நோக்கி செல்லலாம். ஆனால் இன்னைக்கே அதை அடைய வேண்டும் என்கிற அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓரிரவில் நான் இயற்கை விவசாயத்துக்கு முழுமையாக மாறணும்னு சில பேர் முயற்சி செய்வதால் அது ஒரு இயற்கை விவசாயம் என்பது ஒரு லாபகரமானதும் கிடையாது, ஒரு வெற்றிகரமானதும் கிடையாது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்போது ரசாயன உரங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே நைட்டில் மாறாதீங்க, படிப்படியாக இன்றிலிருந்து திட்டமிடுங்கள். ஒரு 5 வருடம் அல்லது 6 வருடத்தில் நீங்கள் ரசாயன உரங்களை மண்ணுக்கு இடாமலே நீங்கள் அதிக மகசூல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். அதுவரை எந்த இயற்கை சார்ந்த வேளாண் உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறீர்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் பயிர் சுழற்சி கண்டிப்பாக வேண்டும். உங்கள் பயிர் திட்டத்தில் பசுந்தாள் உரங்கள் இல்லாமல் நீங்கள் பயிர் போடவே கூடாது. பசுந்தாள் உரங்கள் இல்லாமல் போட்டிங்கன்னா நீங்கள் மண்ணின் வளத்தை தொடர்ந்து குறைத்து கொண்டே உங்களுடைய மகசூல் இழப்பும் ஏற்படுகின்றது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வகையான அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை நாங்கள் கொடுத்திருந்தாலும் 1950 நம்ம 50 மில்லியன் டன் தான் நம்மளுடைய உணவு தானிய உற்பத்தி. இன்று 342 டன். விக்ஷித் பாரத் 2047 442 டன் நம்மளுடைய இலக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நம் உற்பத்தியை அதிகரித்து விடுவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளுடைய வருமானம் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது வருடத்திற்கு ஒவ்வொரு முறை ஏற்றுவார்கள். அது பார்த்தீங்கன்னா சென்ற வருடத்தை விட இந்த வருடம் கிலோவுக்கு 65 பைசா தான் நெல் ஏறி இருக்குது. ஆனால் உங்களுடைய இடுபொருட்களினுடைய விலை, முக்கியமாக ரசாயனம், பூச்சி மருந்து கொல்லி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு ஆகின்றது. அப்போது இது சிம்பிள், அதாவது எளிதான ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம வேளாண் பொருட்களான விற்பனை விலை என்பது 2 மடங்கு ஆக போவதில்லை. அப்போ ஒரே ஒரு வழி, உற்பத்தி செலவை குறைப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை பயன்படுத்தினால் மட்டும்தான் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்க முடியும். அதை வணிக நோக்கில் நாம் அணுகாத வரை நமக்கு அது ஒரு லாபகரமான பொருள் இதுவாக இருக்காது. அதற்கு இயற்கை சார்ந்த விவசாயத்தை முழுமையாக இல்லை என்றாலும் கூட படிப்படியாக நாம் அதை நோக்கி சென்றால்தான் நமக்கு எதிர்காலத்தில் உணவு உற்பத்தியோடு மட்டுமல்லாமல் அந்த விக்ஷித் பாரத் 2047 என்ன சொல்றேன்னா, ஜீரோ பாவர்ட்டி அச்சீவ் பண்ணணும்னா உற்பத்தியை மட்டும் அதிகரிச்சா போதாது, இதையும் அதிகரிக்க வேண்டும். ஆகையால் இந்த சமத்துவ பொங்கல் நாளில் முழுமையாக இல்லை என்றாலும் நம்முடைய விவசாயத்தில் இயற்கை சார்ந்த தொழில்நுட்பங்களை படிப்படியாக கடைபிடிப்போம் என்கின்ற உறுதியை எடுத்துக்கொண்டு
இந்த அரங்கத்தை விட்டு செல்வதற்கு முன் அதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். இது நம்மோடு மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு இந்த சமத்துவ பொங்கல் நடத்த முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களோடு இருக்கும் விவசாயிகளுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு தூதுவர்களாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். தூதர்களாக பார்க்கிறோம். தூதுவர்கள் அல்ல. தூதுவர்களினுடைய பணி வேறு, தூதரனுடைய பணி வேறு. தூதராக பணியாற்றுங்கள், தூதுவராக பணியாற்ற வேண்டாம். உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனதுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொள்ளை எடுத்த நம்மளுடைய துணைவேந்தர் பொறுப்பு அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளை நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்பொழுது நன்றியுரை. எல்லா ஃபங்க்ஷன்லையும் நன்றியுரை சொல்லணும். சரி, எல்லாரும் பசியில் இருக்கிறீங்க, அதனால் 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். இந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு இதை செய்யணும்னு ஒரு ஆணை பிறப்பித்த நம்மளுடைய துணைவேந்தர் பொறுப்பு அவர்களுக்கு மிக்க நன்றி. அது சார்ந்து எங்களுடைய இயக்குனர் அவர்கள் கூறி எங்களை எல்லாம் வழிப்படுத்தி நேற்று கூட இது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்தாங்க. அந்த டெடிகேஷனோடு வந்தாங்க. அவங்க எப்பயுமே அப்படி இருப்பாங்க. அவர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பிலே நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களுடைய முதல்வர் டீன் அக்ரிகல்ச்சர் வந்திருக்கிறாங்க. அவங்களும் நல்ல பல கருத்துக்களை இந்த நிகழ்விலே தெரிவித்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். எங்களுடைய முன்னாள் பேராசிரியர் மற்றும் தலைவர் மனதுக்கு நெருக்கமானவர், அவர் வந்திருந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வந்திருந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பல்வேறு துறைகளினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர்கள், முக்கியமாக சுற்றுச்சூழலினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் மற்றும் பயிர் வினையியல் துறையினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் வந்திருக்கின்றார். அடுத்து ஏசிஆர்சி அவர் அதனுடைய ப்ரொஃபஸர் நேற்று வந்திருக்கிறாங்க. அடுத்து டிபிஓ வந்திருக்கிறாரு, பிஆர்ஓ வந்திருக்கிறாரு. அவர்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய மையம் சார்பாக எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக முத்தாய்ப்பாக நாங்கள் சொல்வதற்கு இறங்க இன்றைக்கி முக்கியமான தினம், போகி பண்டிகை. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நிறைய வேலைகளை வச்சுருப்பீங்க. எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருந்து நீங்கள் எல்லாரும் சிறப்பித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாக, எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பது எங்களுடைய கடமையாகிறது. நன்றி, வணக்கம்.